அவர் இல்லை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த வக்ர காலத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த வக்ர காலத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சரி பண்ண பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் ஓடி உழைச்சி சரி பண்ணி வச்சுக்கணும். சரி பண்ணி வச்சுக்கிட்டா மிக மிக சிறப்பா இருக்கும். இந்த அதுல வந்து குரு வக்ர காலத்துல சனி வக்ரமாவாரு. அப்ப 4-11 வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. 4-11க்கு அப்புறம் கண்டிப்பா டிசம்பர் ஜனவரி இந்த குரு வக்ரத்தால பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இந்த பாதிப்பு ரொம்ப வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராவது ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கத்துல அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ராமானுஜர் தானான திருமேனி, ராமானுஜர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல. அங்க வந்து தான் அணைந்த திருமேனி, அதாவது இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா நீங்க இறந்து போறீங்க, உங்களை நாங்க கும்பிடணும், என்னங்க வழி அப்படின்னு கேட்டோன்னே, என்ன மாதிரியே ஒரு உருவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரை மாதிரியே ஒரு உருவம் செய்தாங்க. அந்த உருவத்தை போய் இவர் கட்டி பிடிச்சாரு. அந்த பவர் எல்லாமே அந்த உருவத்துக்கு போயிடுச்சு. அது தான் அணைந்த திருமேனி வந்து அவர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு.